இடத்த பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் மயில் வாகனம் இந்த இடம் தானே சொன்னா. இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் நடக்கும் நினைக்கிறேன். மயில் வாகனம் தப்பா சொல்ல மாட்டா. போய் பாப்போம். புது புது ஐட்டங்களா இருக்க போகுது. காமாட்சி, என்ன யாரையுமே காணுமே. என்ன சார், ஏதோ தேடி வந்திருக்கீங்க போல. இந்த இடத்துக்கு புதுசா? ஆமா, வேண்டியவர் ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாரு, அதான் வந்தேன். ஆனா ஒண்ணுமே காணுமே. சார், இதெல்லாம் வெளிப்படையா நடக்கிற விஷயமா? இன்னும் உள்ள போங்க, நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே கிடைக்கும். ஆமா சார். ஆகா, எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கிடைக்குமா? மாம ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான், மாம ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். என்னடா சட்டை விடுங்களா? சட்டை சட்டை பேண்ட் விடுறா, பேண்ட் பேண்ட் பேண்ட். மயில் வாகனம் தச்சுக்கிறான்டா உன்ன. பாரு, சம காமெடியா இருக்கான்ல. அட பாவிகளா, நீங்க எல்லாம் கூட்டு களவாணிகளா? வரும்போது பேண்ட் சட்டையெல்லாம் நல்ல அயன் பண்ணி தாண்டா போட்டு வந்த. எல்லாத்தையும் உருவிக்கிட்டு இப்படி அன்றவரோட உட்கார வச்சிட்டீங்களே. ஐயோ. ஏய், மரியாதையை கேட்கிற காசை கொடுத்துட்டா இதோட விட்டுருவோம். இல்லன்னா அப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்களாலே சொல்ல முடியாது. ஐயோ, நான் தான் எதுவுமே பண்ணலையேங்க. ஏதோ ஒரு பரதேசி பையன் தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான். நான் தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஏய், அட்ரஸ் யாரும் தப்பா கொடுக்கல, நீ கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்க. இந்த வயசுல பொம்பளை கேக்குது, இதுல வெக்கம் வேற. அண்ணே, இந்த ஆளை என்ன பண்றது? விட்டுருக்கடா, ஓடிடுறேன். அப்படியா? விட்டுருவோம். அப்போ கையில கழுத்துல கிடக்கிறத கழட்டி விடு. அவ்வளவுதானே? இந்தடா வச்சுக்கங்கடா. ஏய் நில்ல. என்ன கேட்டவனுமே கழட்டுற? இது ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான், ஒரிஜினல் தான். உன்னை நம்ப முடியலையே. டேய், சேட்டு போன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ வேணாங்க, சேட்டுக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு பந்தாவுக்காக டூப்ளிகேட். நினைச்சேன். நான் கேட்ட உடனே நீ கழட்டும் போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஒழுங்கு மரியாதை இருக்கிற பணத்தை எடுத்துரு. அண்ணே, பாக்கெட்லாம் செக் பண்ணிட்டேனே, ₹1 கூட இல்ல. சரி, அப்ப இவனை இங்கே கட்டி போடு. நாளைக்கு இவனை அனுப்பி. அண்ணே, என்கிட்ட ஒரு ₹2 இருக்கு, அதை வச்சுட்டு என்ன விட்டுருக்கல. என்னது? ₹2 தான் இருக்கா? ₹2 2000. 2000? ஒழுங்கு மரியாதையா 20000 கொடுத்துட்டு போ. 20000? இல்ல என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா உதைப்பீங்க. அதுக்கு மேலேயும் என்ன பண்ண போறீங்க? பண்ணுங்க, நடக்கட்டும். ஆனா ₹2 மேல ஒரு நயா பைசா கிட்ட கிடையாது. நீ மட்டும் பணம் கொடுக்கல, இங்க நடந்த எல்லாத்தையுமே படம் போட்டு காட்டிடுவோம். பாவிகளா, இது ஒரு பெரிய விஷயம்னு வீடியோவே எடுத்துருக்கீங்களா? எனக்கு தான் யாருமே இல்லையாடா, யாருக்கிட்டடா போட்டு காட்ட போறீங்க? டேய்,
யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை பொறி வச்சு தூக்கி இருக்கோம். பொறி வச்சா? இத மட்டும் சூரிய வம்சம் குடும்பத்துல போட்டு காமிச்சோம், அப்புறம் அவளைதான். ஏற்கனவே நம்மள வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இதை வேற பார்த்தானுங்கன்னா அவ்வளவுதான். யோ என்னையா புலம்புற? என் நிலைமையை நினைச்சு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். டேய், எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுக்கடா. எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்துடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வீட்டுக்கு வந்து அந்த வீடியோ எல்லாருக்கும் போட்டு காட்டிடுங்க. பணம் மட்டும் வரல, அப்புறம் நீ சொன்னதுதான் நடக்கும். எங்களை ஏமாத்தணும்னு பார்த்த, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். சரி, இப்ப கிளம்பு. ரொம்ப நன்றிப்பா. எங்கேயா போற? நீங்க தானப்பா போக சொன்னீங்க. உன் ஃபேன் சட்டையை வாங்கிட்டு போயா? தூக்கி போறா. இங்க பார், வெளிய மட்டும் மேட் லீக் ஆச்சு, அப்புறம் உன்னை அக்கா பிரிச்சு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டுருவேன். இதுக்கு மேல அக்கா பிரிக்கிறதுக்கு உடம்புல என்னத்தை பாக்கி வச்சிருக்கீங்க? அதான் எல்லாத்தையும் பிரிச்சிட்டீங்களே. Take care of mom, dad. Okay, dad. Bye. Take care. சீனு மாமா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த ஸ்ரீனிவாசன் பிரதருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு புரியல. என்னோட காலை கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. சாம், சாம், பிளாக் காஃபி எதுக்கு நம்மள தேடி வரான்? சாம், சாம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு பிளாக் காஃபி என்ன தேடணும்? ஐயோ, இனிமே நான் உன்னை பிளாக் காஃபின்னு கூப்பிட கூடாதுல்ல? சீக்கிரம் கீழே போங்க, இல்லனா உங்களை தேடிக்கிட்டு பின்னாடியே உங்க வால் வந்துட போறாங்க. சாம், சாரி, உங்க ஆள் வந்துட போறாங்க. போங்க, சீக்கிரமா போங்க. இங்க பாரு சாம், நான் உன் கூட சண்டை போட வரல. முக்கியமான சில விஷயம் உன்கிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பத்மானி விஷயமா? இல்ல, இது வேற. நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அப்படி பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. சாம், நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கன்னு எனக்கு புரியுது. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அதை விட எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் விரும்பல. நீ என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற விஷயத்த இன்னைக்கு உன்கிட்ட சொல்லதான் போறேன். எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். அது லைஃப்ல சில விஷயங்கள் நாம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. அப்படி நடந்துட்டா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு லவ்னாலே பிடிக்காது. அதனால
இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த வேர்டை கேட்டாலே அருவருப்பா இருக்கும். ஆனா உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ் மேல ஒரு தனி மரியாதை வந்துச்சு. பத்மாக்கா லவ் பண்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லவ்வுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவாங்களான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு அங்கொன்னு இங்கொன்னுமா கேள்விப்பட்டிருக்கேன். அப்பதான் காதலோட பவர் என்னன்னு தெரிஞ்சது. நீதான் சாம் காதல் மேல எந்த தப்பும் இல்ல, காதலிக்கிறவங்க மேலதான் தப்புன்னு சொல்லி எனக்கு புரிய வச்ச. அதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட்னு. லவ் என்னைக்குமே கிரேட் தான். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நீ இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்லையா பிளாக் காஃபி? டக்குன்னு சொல்லிடு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியறதில்ல. அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் அவங்களோட அருமை என்னன்னு புரியுது. நானும் ரீசெண்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனியும் பழசைய நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துடலாம், புதுசா ஆரம்பிக்கலாம். இனிமே நம்ம ரெண்டு பேரோட லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்கும். ஹலோ, நான் தான் காலை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன அர்ஜென்ட்? என்ன சொல்றீங்க? எப்போ? இதோ இருங்க வரேன். சாரி சாம், சடனா ஒரு அர்ஜென்ட் ஒர்க், கம்பெனில ஒரு ஆக்சிடென்ட், அப்புறமா வந்து ஒன்று மீட் பண்றேன். என்னங்க என்னங்க என்ன ராஜி, நீங்க சாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தூங்குறோம் எழுப்பி கேக்குற கேள்வி அது. பேசாம படு ராஜி, எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம். இல்லங்க, நீங்க சாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஒண்ணு புரியலையேம்மா. ஆமா, உங்களுக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு சாம் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தோணுது. என்ன திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? நீயே எவ்வளவு தடவை அந்த பொண்ணை பத்தி நல்ல விதமா பேசியிருக்க. அது எனக்கு தெரியுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, திறமையான பொண்ணு, நல்ல போல்டான பொண்ணு, இன்னும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு மருமகளா வர போற வீடு எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். அந்த மாதிரி பாராஜி, தயவு செஞ்சு இப்படி பேசாத. எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு, இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்காத. சரிங்க, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன்.
சாம நம்ம சந்துருக்கு கட்டி வைக்கலான்னு இருக்கு. ஏங்க ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? சாம என் மருமகளை நான் ஆக்கிக்க போறேன். சும்மா இரு ராஜி. சூர்யா சமந்தாவை லவ் பண்றான், சமந்தாவும் சூர்யாவை லவ் பண்றான். முதல்ல நீங்க தூக்கத்துல இருந்து முழிங்க. அதெல்லாம் பழைய கதைங்க. இப்பெல்லாம் 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல. ஏன் பாத்துக்கிறது கூட கிடையாது. பிரிஞ்சிட்டாங்க. யார் சொன்னா? யார் சொன்னா உங்களுக்கு என்ன? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அதுவும் இல்லாம சூர்யா சாமானியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம ஜெயந்திய மீறி அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஜெயந்தியே அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கையில இருக்கிற பொண்ணு எதுக்குங்க விடணும்? அதுவும் இவ்ளோ நல்ல பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால சமந்தாவுக்கும் சந்திருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இத நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? வேற யார கேட்கணும்? என்ன பேசுற ராஜி? ஷாமோட அம்மா அப்பாவை நம்ம பார்த்தது கூட கிடையாது. ஏற்கனவே அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசணும். அப்புறம் கட்டிக்க போறவன் ஃபுல்லா சந்துருட்ட கேட்கணும். அவன் கிட்ட எல்லாம் எதுவும் பேச வேண்டாம். அவனுக்கு இதுல எல்லாம் இஷ்டம் தான். ஏன் உங்ககிட்ட சொன்னானா? ஏன் புள்ளையோட மனசு எனக்கு தெரியாதா? சரி, நீ சொல்ற மாதிரி அவன் சரின்னு சொல்றான்னு வை. எல்லாத்துலயும் முக்கியமான ஆளு ஷாம்கிட்ட கேட்க வேண்டாமா? சாம் கிட்ட என்னங்க கேட்கணும்? அவளுக்கு விருப்பம் இல்லாமலையா சந்திர கூட எப்ப பாரு சுத்திக்கிட்டு இருக்கா? எல்லாம் சரி ராஜி, இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விட்டா அப்புறம் பொண்ணு கைமீறி போக சான்ஸ் இருக்கு. அதனால சூட்டோட சூடா இன்னும் 2 நாள்ல சந்திரக்கும் சாம்க்கும் நாம நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன ராஜி சொல்ற? திடீர்னு நிச்சயம் எப்படி? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு திடீர்னு சர்ப்ரைஸா சொல்லிட போறேன். அப்படியே இன்ப அதிர்ச்சியில எல்லாரும் முழுகிடுவாங்க. ராஜி, கற்பனை குதிரையில ஓடாத. ஐயரை பார்க்கல, நாள் குறிக்கல, எங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லல. எல்லாத்துக்கும் மேல சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் விஷயத்த சொல்லலன்னா தப்பாயிரும். நீங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க போதும். ஆரம்பிக்கும் போதே அவசகுணமா பேசு. சரி ராஜி, உன் இஷ்டம் அப்படியே பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா வந்துட்டோம். அவங்க ஆசீர்வாதம் எல்லாமே எப்படி ராஜி? அத்தை தாராளமா வரட்டுங்க. நான் என்ன முட்டுக்கட்டைய போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள ராஜி, அவங்க இங்க இல்ல. அவங்க கேதார்நாத் பத்ரிநாத்னு வெளியூர் போயிருக்காங்க. வரதுக்கு எப்படியும் 1 மாசம் மேல ஆகும். அப்படியே உங்களுக்கு காசி ராமேஸ்வரன் கிளம்பி போயிட்டு 2 மாசம் கழிச்சு வர சொல்லுங்க. ராஜி, என் வாயை கிளறாத. பின்ன என்னங்க, அவங்க வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அவங்க கோவம் இன்னுமா தனியில? அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குவேன். நான் நினைச்ச மாதிரி சமந்தாவுக்கும் சந்திருக்கும் நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடத்துவேன். அதுவும் சர்ப்ரைஸா. ராஜி, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேணாம். நிம்மதியா படுத்து தூங்குங்க. காஃபி. என்ன முறைக்கிற? காஃபி உனக்கு தான். உன்னை யார் காஃபி கொண்டு வர சொன்னா? நீ தானே கேட்ட. ஆமா, நான் தான் கேட்டேன். ஆனா உன்கிட்ட கேட்கலையே. யார் கொடுத்தா என்ன? உனக்கு தேவை காஃபி, அதை நான் கொடுக்கறேன், அவ்வளவுதான். நீ போட்ட காஃபியை குடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போ. எனக்கு காஃபியும் வேணாம், ஒண்ணும் வேணாம்.